2022 காலேஜ் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆசை, யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ரொம்ப ரொம்ப ஆசை. போட்டால் யூனிஃபார்ம் போடணும். ஏன்னா யூனிஃபார்ம் போடும்போது அந்த டெப்த்து, அந்த பவர் ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்க நம்ம நார்மலாக பார்க்கறக்கும் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டு 2022 பிசி எக்ஸாம் வந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு கரெக்டாக ஒரு 2 months படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். கரெக்டாக 58 பார்டர் மார்க். அப்புறம் ஃபிசிக்கல் கஷ்டப்பட்டு பண்ணி அது ஃபுல்லாக போட்டு கடைசியில் மார்ச் 23 ரிசல்ட் வருது. எனக்கு வரல. ஓவரால் 2 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரிசல்ட் வந்தபோது தெரியல, நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன். சரி என் கூட வந்தாங்க பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டுன்னு சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ரொம்ப அழுதுட்டு அப்போ வந்துட்டு அது விட்டுட்டோம். அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒன்று விட்டுட்டோம், இதை விட நம்ம பெட்டராக ஒன்று போகணும்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப கரெக்டாக குட் ஃப்ரைடே அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு வருஷம் கரெக்டாக ஒரு 4 மாதம் வெறும் தினம் அப்போ வந்து சிலபஸெல்லாம் கவர் பண்ணி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இந்த எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக வந்து படிக்கிறேன். ஆனால் என்னை விட நிறைய 2 attempt கொடுத்தவங்க, 3 attempt கொடுத்தவங்க, டிஎன்பிசிக்குன்னு சொல்லிட்டு 5 years படிக்கிறவங்க, அவங்க கூட நான் சேர்ந்து படித்தேன். எனக்கு வர டவுட்லாம் அவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அவங்க என்னோட அதிகமான நாலேஜாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறத நான் கவனித்தேன். ஸோ அவங்க சொல்கிறத நான் உன்னிப்பாக கவனிக்கும் போது எனக்கு ஈஸியாக புரிஞ்சு. அப்புறம் அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக இருந்தேன். அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணேன். எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸாக படிப்பை மட்டும்தான் வச்சேன். வேற எங்கேயுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருந்தேன். அப்புறம் சிஸ்டம் கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகி அப்புறம் ஃபிசிக்கல் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணங்காட்டி இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ, இது வரைக்கும் நான் காலேஜில் கூட ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை. லைஃப்பில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் சுரேஷ் அகாடமி வந்தேன். சுரேஷ் அகாடமி வரும்போது வந்துட்டு நான் உலகத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வந்துட்டு நிறையா ஆஃபீஸில் ஜிம்லாம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க, ஆர்கியூ பண்ணிட்டேன். அதுக்கு மட்டும் கம்மி மேலே ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா அட்வைஸ் பண்ணாங்க. நான் எடுத்து நோட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஜிம்மை வந்து நீங்கள் எடுத்துருங்க, போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ கடைசியில் இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் அப்போ திடீர்னு நீங்கள் யோசிச்சேன், சரி நீங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க, ஏதாச்சும் காரணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க, நமக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து அதை தூக்கிட்டு அப்புறம் நல்லா இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன். கடைசியில் ஓவரால் ரைட் ஆகிட்டேன். பிசி எக்ஸாம் மார்ச் 23 பிசி எக்ஸாம் நான் ஃபெயில் ஆனேன். ஆனால் இப்போ ஜனவரி 30 எஸ்ஐ பாஸ் ஆகிட்டேன். நம்ம ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிறோம், அதாவது விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல. வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கோங்க. நிறைய பேர்கிட்ட பேசுங்க, அவங்களோட ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. அது எந்த ஐடியா உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த ஐடியா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த ராமகிருஷ்ணன்